கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்போட அண்ணி, அக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெண்ணிலாவை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றி விட்டுருப்பாங்க. கண்மணி வந்து வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறனால தான் அன்பு அவள் பின்னாடியே போகிறான். நீ என்னைக்காவது சமைச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கவும், வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா சமைச்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால், இடியாப்பம், கேசரி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க. இதை வந்து அன்புக்கு வைக்கிறாங்க. அன்பு சாப்பிட்றதுக்குள்ளேயே கண்மணி வந்து அதை தட்டி விட்டுடுறாங்க. தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை ரொம்பவே திட்டுறாங்க. அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வெண்ணிலா? இந்த மாதிரி சாப்பாடுலாம் எதுக்கு அவருக்காக கொடுக்குற? அவருக்கு வந்து சுகர் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாமல் 2 நாளாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டா பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். உன்னை யார் இந்த மாதிரிலாம் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை திட்டுறாங்க. ஒரு நாள் தானே கண்மணி, ஒன்றும் ஆகாது, அவர் சாப்பிடாட்டி பரவாயில்ல, டேஸ்ட்டாவது பண்ணட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி பார்த்தீங்கன்னா திரும்ப வெண்ணிலாவை திட்டுறாங்க. புரியாமல் பேசாத வெண்ணிலா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடவே கூடாது, நான் அவர் ரொம்பவே பொத்தி பொத்தி பார்த்துக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் கொடுத்து கெடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கண்மணி திட்டிடுவாங்க. இதனால வெண்ணிலா வந்து ரொம்பவே சோகமாக இருப்பாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி அன்பு கூட இருக்க வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் அவனை நெருங்கவே முடியாது, ஃபஸ்ட்டு அவளை வந்து அன்புக்கிட்ட இருந்து பிரிச்சிரு இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வெண்ணிலா வந்து கண்மணி அன்பையும் பிரிச்சிருவாங்களா, இல்லை அதை எல்லாத்தையும் மீறி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.